Taste the Daily. சுயநலம் வாய்ந்த அரசாக உள்ளதால் விஜயகாந்தின் நினைவு தினத்தில் பேரணிக்கு அனுமதி மறுத்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் மக்கள் அபிமானம் பெற்று புகழ் பெற்றவர் என புகழாரம் சூட்டினார். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது சட்டப்பேரவையில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்தோம் என்றும் கூறினார். ஒரு சாடிஸ்ட் அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். காவல்துறையை குறை சொல்ல நான். காவல்துறை எல்லாமே பந்தோபஸ்ட்லேருந்து ப்ரொடெக்ஷன்லேருந்து அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறது எல்லாம் கொடுக்குறது ரெடி. ஆனால் சுவிட்ச் எங்கே இருக்குது? சுவிட்சை போட்டால் தான் லைட் எரியும். சுவிட்சு ஸ்டாலின் கிட்டே இருக்குது. அப்படியே முடியா அப்படின்னு அவர் இறந்தப்போ பொதுச் செயலாளர் நாங்கள்லாம் வந்தோம். எவ்வளோ கஷ்டங்க, மிதித்து தள்ளிட்டாங்க. அப்போது ஒரு யாருடைய பொறுப்பு? ஒரு அரசு உள்துறை கையில் வைத்திருக்கின்ற ஸ்டாலினுடைய பொறுப்பு இது. அவர் என்ன பண்ணிருக்க, உள்துறை செயலாளர் வச்சு லட்சம் மக்கள் வருவாங்க, ஒரு கூட்டம் நம்ம முறைப்படுத்தி அரேஞ்ச் பண்ணோம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யணுட்டுங்க. அது பெரிய அளவுக்கு விமர்சனங்கள் பத்திரிகைகள் வந்த பிறகு தான் மறுநாள் பார்த்தினா அதை ஏற்பாடு பண்ணாங்க. முதல் நாள் அந்த ஏற்பாடு பண்ணல. முதல் நாள் நாங்கள் ஒரேடியாக வந்தோம். பூச்சார் நாங்கள்லாம் அவ்வளோ சிரமப்பட்டோம். சரி, அது ஒரு பக்கம் அன்றைக்கி விமர்சனத்துக்கு ஆளாச்சு. அவருடைய மரணத்தில் ஒரு ஏற்பாடு பண்ணல, அவருடைய கைடன்ஸில், யார் ஸ்டாலினுடைய கைடன்ஸில் போலீஸ் இன்ஆக்டிவாக ஆகிப்போச்சுன்னு. இப்போ இன்னைக்கு லட்சம் தொண்டர்கள் வராங்க தமிழ்நாடு முழுவதும். ஒரு முறைப்படுத்துகிற அந்த வேலையை இன்னைக்கு ஏன் ஸ்டாலின் உள்துறை கையில் வச்சுருக்காரு? ஒரு உள்துறை செயலாளர் வச்சு ஒரு கூட்டம் போட்டு ஒரு தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவர் இன்னைக்கு குரு பூஜை நடத்துகிறாங்க. அவ்வளோ பேர் லட்சம் மக்கள் வருவாங்க. ஒரு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாருன்னா காவல்துறை என்ன பண்ணியிருக்கோம்? இன்றைக்கி முழுமையான அளவுக்கு காவலர்கள் இறக்கி விட்டு ஒழுங்குபடுத்தியிருக்குமா இல்லையா? காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு. காவல்துறை குறை சொல்ல, ஆள்பொருள் தான் குறை சொல்கிறேன்.